வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர். அவர் முன்னாள் கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன கம்ப்ளைண்ட்டு, 100 கோடி வரை சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்த ஆதாரங்கள், அவருடைய சொந்த மகள்கள் 2 பேரை வச்சு அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. 1 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பித்த அந்த கம்பெனி இப்போ 20 கோடி வரை கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்துருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக இருந்த திரு அருண் அவர்கள் மீதும் அவரது மனைவி திருமதி யமுனாதேவி ஐஆர்எஸ் அவர்கள் மீதும் அவர்கள் இருவருடைய மகள்கள் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகியோர் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு உயர் அதிகாரிகளை சந்தித்து மனுவை அளித்துவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம காலத்தில் அரசியல்வாதியை பார்த்து ஐஏஎஸ் ஐபிஎஸும் கெட்டு போயிட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் முன்னாடி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நாங்கள் பார்க்கும்போது இருந்ததில்ல, மனோகரன் ஒருத்தர் இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் சாயங்காலம் காரில் வீட்டுக்கு போயிட்டாருன்னா வீட்டிலேருந்து காரை திருப்பி அனுப்பிடுவார். என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் வீட்டுக்கு போகிறது வரை தான் காரு, அதுக்கப்புறம் அந்த காரை என் வீட்டில் வச்சுருந்தா நான் சொந்த உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுவேன், அதனால் அந்த காரை நான் திருப்பி அனுப்பிடுறேன். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே அந்த காரை திருப்பி வச்சுருவார். அப்போ அரசாங்க பணத்தை ஒரு பைசா கூட சம்பாதிக்கக்கூடாது, ஒரு பைசா கூட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ இருந்தாங்க. இப்போது சமீபத்தில் கூட பொன்மாணிக்கவேலு, நான் காவல்துறையில் இருக்கும்போது பொன்மாணிக்கவேலு நான் பார்த்துருக்கேன். மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, எப்பா செலவுக்கு பணம் இல்லைப்பா, 2000 ரூபா டீயை போட்டு கொடுங்கன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் இந்த கிளார்க்கு டீயை போட்டு அந்த பணத்தை கொடுத்தா அந்த 2000 வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணுவார். இப்படியெல்லாம் இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு இணையாக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாக 100 கோடி 200 கோடின்னு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களெல்லாம் எப்படி உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இவங்களை சொத்தை பறிமுதல் செய்கிறது மட்டுமல்ல, உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறது தான். அதாவது நான் சிறைக்கு சென்ற உடனே அவருக்கு தான் நான் இது எழுதணும், புகார். கமிஷனருங்கிற முறையில் அருணுக்கு ஒரு புகார் அனுப்பினேன். அந்த புகாரை வாங்கி பார்த்துட்டு உடைக்க கூட இல்லாமல் ரிஃப்யூஸ்டுன்னு போட்டு திருப்பி அனுப்பினார். அப்போ தான் நினச்சி, இப்படி ஒரு ஆள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார், தகுதி இல்லாத ஆள், தனக்கு வரக்கூடிய கோரிக்கை மனு என்னென்னு வாங்கி பார்க்குறது கூட இது இல்லையே. எங்கெல்லாம் கைது பண்ணாங்களே, எவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது இப்போ சொல்லியிருக்காரு நீதிபதி இளந்திரையன், கரெக்டாக சொல்லியிருக்காரு. அனுப்புறதுன்னா நீ டேட் போட்டு அனுப்பணும், ஒருத்தருக்கு சம்மன் அனுப்பணும். ஒரு புகார் வந்ததுன்னா அந்த ஜென்ரல் டைரி, போலீஸ் டைரி, இதில் தான் என்ட்ரி போடு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, அவமானமாக நடத்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சட்டத்தில் உள்ள விஷயம். சுப்ரீம் கோர்ட்டை பல கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரெல்லாம் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் கையை ஒடிச்சிற அளவுக்கு இவங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? இந்த வராகிங்கிறவரை பிடிச்சி கூண்டாஸில் போட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி, அவர் இவருக்கு திருமாவளவனுக்கு வேண்டியவர் தருண். அப்போ திருமாவளவனுக்கு எதிரியான ஏர்போர்ட் மூர்த்தியை பிடிச்சி கூண்டாஸில் போட்டார். பண்ணுன அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமாக, எல்லாத்துக்கும் பது கொடுக்கணும்ல. அதனால் சவுக்கு சங்கர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு மிக சீரியஸான குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கதையெல்லாம் இன்னும் வரல, அது போய் சிபிஐயில் மாட்டிடுச்சு. அவன் 4-5 வருஷம் ஆகும். இவருக்கு சர்வீஸே என்ன 4-5 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரிட்டையர் ஆனாலும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வேணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாலாம் இருந்தாலும் ஜெயிலுக்கு போகணும். இதுக்கு முன்னாடி போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, வீரராகவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஹரிஹரன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, 2 பேரும் யோகியங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் சர்வீஸுக்கு இது வாங்குறதில்ல, சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை மீறி நடந்திருக்காங்கன்னு சொல்லி 2 பேரும் இப்போ லஞ்சம் வாங்குறவங்களே. அப்போ லஞ்சம் வாங்கினவங்க தான் தப்பிச்சுட்டான் போலீஸில்.
இப்போ லஞ்சம் வாங்காதவங்க தான் போனாங்க. அதனால் இது மாதிரி அருண் மாதிரி ஐபிஎஸ் வந்து இவர்கள் ஜெயிலுக்கு போகணும். வருங்காலத்தில் இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு பாடமாக இருக்கணும். அதனால் சவுக்கு சங்கர் கொடுத்த அந்த இதை வந்து அவங்க குற்றச்சாட்டு ஆதாரம் வந்து நிறைய இருக்கிறதுனால இதில் விஜய் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து ஐபிஎஸ்னும் பாதிக்காமல் அவர் கைது செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்யும். இந்த சட்டசபையில் பார்த்தோம்னா திமுக காரெல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருக்கான். என்னடா இது வாழை சுருட்டிட்டு உட்காந்துருக்கான்னு நம்பவே முடியலை. அநியாயம் அராஜகம் அத்தனையும் பண்ணுவாங்க அவங்க. எப்படி எம்ஜிஆர் பீரியட்லாம் வேஷ்டி அவுத்துட்டு இந்த துரைமுருகன் சுப்பு ரகுமான் கான்லாம் வேஷ்டி அவுத்துட்டு ஜட்டியோட அண்டர்வேர் போட்டிருப்பாங்க, அண்டர்வேரோட சுற்றுவாங்க. என்ன காரணம்னா இப்போ அடைக்கி வாசிக்கிறான்னா இந்த லைவை கேமராவில் வச்சு காமிக்கிறோம். தமிழ்நாடு பூரா பார்க்குறாங்க, பார்த்து அசிங்கமாயிருமே அப்படிங்கிறதுனால அவ்வளோ பேரும் வாழை சுட்டிட்டு உட்காந்துருக்கான். அன்பழகன் ஒரு ஆள், படக்கடை அன்பழகன், அந்த ஆள் சபாநாயகர் தனபால சபாநாயகர் சீட்டை விட்டே தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சுருவார். எவ்வளவு அநியாயம் கருணாநிதி சொல்லி அக்கிரமங்கள் ஸ்டாலின் இருக்கும்போது இந்த அநியாயம் அக்கிரமம் நடந்தது. அது மாதிரி இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸ்டாலின் பெரிய பிரச்சனை வரப்போகுது, பெரிய பிரச்சனை சட்டசபையில் வரப்போகுது, நம்ம 59 பேர் இருக்குங்கிற தைரியத்தில் வந்தாங்க. வந்த உடனே விஜய் வந்து ஆன்லைன் ஃபுல்லாக கேமரா அந்த சட்டசபை ஃபுல்லாக வந்து கேமராவில் இருக்கணுன்னா அவ்வளோ பேரும் வாழை சொல்லிட்டான். அமைதியாக இருக்கிறது. உதயநிதிக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா தாவேக்காவுக்கு செட்டிங் ஆகிட்டாங்களா, நம்ம போயிடுங்க தாவேக்கா செட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால் தாவேக்கா செட்டிங் பண்ணுறதில்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதிமுகலேருந்து அப்போவே 25 பேர் வந்தான். அவனெல்லாம் செட் பண்ணியிருந்தால் பேசாமல் தாவேக்காவில் சேர்ந்துருப்பான். அப்போ என்னமோ 108 வச்சுட்டு இவங்க சட்டம் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு பார்த்தாங்க. இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்க. செட்டிங் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்க திமுக என்ன செட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லோரும் என்ன பண்ணுறான், பயந்து பேசுகிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உதயநிதி கண்டபடி பேசுகிறாருன்னு ஸ்டாலினுக்கு நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி ஆதவ அர்ஜுனா கூட உங்கள் மாமாட்ட போய் கேளுங்கிறது. அப்புறம் அந்த அளவு உங்கள் அப்பா தான் வாங்கினது, உங்கள் அப்பாட்ட போய் கேளுன்னு. அது ஸ்டாலினுக்கு ரொம்ப மனசை இது பண்ணிச்சான். இதை அவை குறிப்பிலேருந்து நீக்கணுன்ட்டார். அப்படின்ட்டு கேஎன் நேரத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி சட்டசபையில் சபாநாயகர் முன்னாடி எப்படி சட்டசபையில் இல்லாதவங்கள பேசலாம், ஸ்டாலின் வந்து சட்டசபையில் இல்லையா அப்படின்னா சபாநாயகர் பேசாமல் சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கணும், ஏப்பா மார்ட்டின்னு சட்டசபையில் இல்லைப்பா, சட்டசபையில் இல்லாத மார்ட்டினை பற்றி உங்கள் மாமனார் போய் கேளுன்னு அவர் சொல்லும்போது இவர் பதிலுக்கு சொன்னார் அப்பாவை போய் கேளுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்டாலின் ரொம்ப அப்செட் ஆகி நேரத்தை நீங்கள் அப்பப்போ பேசுங்க, அவன் சின்ன பையன் கண்டுபடி பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்று. இப்போ உதயநிதி ஒரு வார்த்தை பேசுகிறதில்ல. சரியான அடி கொடுத்தோன்னே இவர் தான் பேசுகிறாரு. நேரு அப்பப்போ பேசுகிறாரு, உட்காந்துறாரு. ஏன்னா அவருக்கு கதை என்னன்னு தெரியுமா, இடி ஏற்கனவே சொல்லியிருக்கான் 1020 கோடி வந்து இது பண்ணிட்டாங்க நேரு, அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டு 2-3 மாதம் ஆச்சு, ஈடி வாயவே திறக்கிறது. ஏன் வாயை திறக்கலை அப்படின்னு கதை எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன பயம் தெரியுமா, நம்ம ஏதாச்சும் வாயை திறந்து நம்மளை ஏதாச்சும் கைது பண்ணி இந்த ஊழலில் மாட்டி விட்டாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. இவர் வந்து ரகுபதி வந்து ஜோக் அடிக்கிறாரு. இன்றைக்கி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரீல்ஸை பார்த்து வளர்ந்தவங்கப்பா, நாங்கள்லாம் முரசொலியை பார்த்து வளர்ந்தோம். படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க, நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்துள்ள செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். எவ்வளோ நாளைக்கு அந்த டாய்லெட் பேப்பர் முரசொலியில் என்னையா செய்தி வரும், இந்த கருணாநிதி எழுதின கடிதத்தை தவிர ஒரு செய்தி வராது. முரசொலியை பார்த்து ஒரு வேளை அரசியலும் கற்றுக்கிட்டது கிடையாது. அரசியல் கற்றுக்கிட்டால் நல்ல அரசியலை கற்றுக்கிட்டு கிடையாது. லஞ்சம் ஊழல் பண்ணுறது எப்படி இதுதான் கற்றுக்கிட்டான். அதனால் இவங்க எல்லாம் எல்லாம் பண்ண போய்ப்படுறாங்க. பன்னீர்செல்வம் எம்ஆர்கே பன்னீர்செல்வமா அவர் தான் அவ்வளோ பேசுகிறார் முரசொலி ரீலு அப்படின்ட்டு. ரீலை பற்றி பேசுங்க, இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டு. முரசொலியை பற்றி பேசுகிறீங்கன்னா ட்ரெண்டு. அதை பார்த்து கற்றுக்கிட்டோம்னா அதை பார்த்து கெட்டது தான் கற்றுக்கிட்டீங்க.
இவர் எப்படி தெரியுமா, எலெக்ஷன் வர காமாக இருப்பார். எலெக்ஷன் வந்துட்டால் காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை போட்டு மாலை எல்லாம் போட்டு அம்மனு வெளியில் வந்துடுறாரு. அப்போ பேசுகிறதாச்சும் உருப்படியாக பேசுகிறாரா? அது இந்த மாதிரி பொதுவாக பேசிட்டு எல்லா பெருமாளையும் பயந்து ஓபிஎஸ் இபிஎஸ் மந்திரிக்கு பூரா பயம். நம்ம ஏதாச்சும் எல்லாம் இப்படி பேசுகிறீங்கிறீங்க, ரொம்ப அமைதியாக பேசுகிறார். ஏன்னா எதுலையாச்சும் கேஸில் நம்மளை கோத்து விட்டாங்கன்னா உங்களை கோக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணின தப்புக்களை பிடிச்சா போதும். அதனால் அவருக்கு என்ன பயம், நம்ம பண்ண தப்பை பிடிச்சா வம்பு அப்படின்ட்டு செட்டிங் யாரும் தாவைக்காரது பண்ணலை. திமுக காரனா செட்டாக ஆகிட்டான். வாயை திறக்கக்கூடாதியா, போனால் ஜெயிலுக்கு வந்துடும். ஏன்னா உதயநிதி கதை என்னாச்சு, அதில் திமுக காரன் பேசுகிறான், எங்கள் ஆட்சியில் இவங்க போராடினாங்களா விவசாயிகள், இப்போவும் போராடல. அப்பாவும் பையனும் போய் தான் தஞ்சாவூரில் உட்காந்தாங்க. தஞ்சாவூரில் உட்காந்தோடனே தஞ்சாவூரில் எங்கே உட்காந்து போராடினாங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி தைரியமாக போக வேண்டியது தானே, ஏன் அவங்க தாத்தா மாதிரி பயப்படுறீங்க? உதயநிதி கைதா, ரைட்டு வரையா, என்னையா பண்ணிடுவாங்கன்னு போகலாம் போக வேண்டியது தானே. தாத்தா குதித்த மாதிரி இவர் ஆட்களெல்லாம் வச்சு குதித்து பார்த்தாரு. அங்கே போய் இதாகிடுச்சு. விவசாயிகள் ஒன்றும் போராடல. விவசாயிகளுக்கு இந்த வருஷம் பிரச்சனை, மழை இல்லை. இங்கே மற்ற வருஷம் மழை இருந்தது, கொண்டு பண்ணாங்க. இவங்க என்னமோ யோகியர்கள் மாதிரி காவேரி பிரச்சனையில் விவசாயிகள் போராடல, இப்போ போராடுறாங்கன்னு விவசாயிகள் இவங்க அப்பாவும் பையனும் போராடினாங்க. பெரிய கதையாக சொல்கிறார். அதனால் எல்லா பேரும் பேசாமல் அமைதியாக இருக்கானா, ஒன்று கேமராவில் எல்லாத்தையும் லைவாக காமிக்கிறான். அதுக்கு பயந்துட்டு காரி துப்பிடுவாங்க பப்ளிக்கு, தொகுதிக்காரனே ஓட்டு போட மாட்டான்னு சந்தேகம். இன்னொன்று அடித்து வச்சுருக்கிற கொள்ளையில் எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே தள்ளிடுவாங்க. அதனால் அமைக்க வாசிப்போம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்துக்கிட்டு காலையில் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. விஜய் போய் கும்பிடுவேன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா கேட்குறேன். எதுலேயும் மாட்டி விட்டுறாதீங்கப்பா. வேலு ஒரு முக்கியமான பாஜக ஆளுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? அதிமுக ஆட்சி இருக்கும்போது. எதுலேயும் ஈடியில் மாட்டி விட்டுறாதப்பான்னாங்க. கேனரும் அப்படி தான். ஏன்னா அவர் 500 மாடு வச்சுருக்கேன் பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஆஸ்பத்திரிக்கே சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் நடிக்கிறது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக திமுக காரன் பூரா அடக்கி வாசிக்கிறான். அடக்கி வாசிப்பதற்கு காரணம் மடியில் கணம், அதனால தான் வழியில் பயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கோயில் அறங்காவலர் குழுன்னு ஒன்று நியமித்தாங்க. அதில் இவருடைய ப்ரொடியூசர் விஜய் படத்தோட ப்ரொடியூசர் ஒருத்தரை போட்டாங்களாம். திமுக காரன் குதிக்கிறான். நான் கேட்குறேன், கோயில் அறங்காவலர் குழுனா நல்ல பக்தி உள்ளவனாக இருக்கணும்ப்பா. விஜய் போட்டிருக்காருன்னா யாராச்சும் பக்தி உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க, அதனால் போட்டிருப்பார். அவங்களுக்கு பயம் இருக்கும். சேகர்பாபு மாதிரி ஆளை போட்டால் கொள்ளை அடிப்பாங்க. அவரும் நல்ல மனுஷங்களை போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார், இந்த அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் போட வேண்டியது வந்தது. எம்ஜிஆர் முத ஆட்சிக்கு வந்தார். சாண்டோ சின்னப்பா தவிர போடணுன்னாரு. ஏன்னா அவர் சட்டையே போட மாட்டார், பனியனும் போட மாட்டார், உடம்பு பூரா இது அடிச்சிருப்பார் விபூதியை. அப்படி தான் வருவார். ஃப்ளைட்லேயே சாண்டோ சின்னப்பா தவிர எப்படி போனார்னா, ஒரு வேஷ்டி, சட்டை இல்லை, பனியன் இல்லை, உடம்பு மேலே எல்லாம் விபூதி கட்டிட்டு போனார். அவன் பார்த்தான் இந்தியன் ஏர்லைன்ஸில், அது இவர் உள்ளே விடாடான்ட்டான். உள்ளே விடாடான்னு அவர் கேட்டார், நீ என்ன உள்ளே விட மாட்டேங்கிற, என்ன விஷயம்னாரு. நீ சட்டை போடல, ஃப்ளைட்டில் ஏற முடியாதுன்னா. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் டெய்லி பாம்பேக்கு போவேன்யா, டெய்லி உன் ஃப்ளைட்டில் போவேன், அங்கே படம் எடுக்கிறேன், 6 மாதம் 1 வருஷத்துக்கு போவேன், உனக்கு வருமானம் அவ்வளோ வரும், யோசின்னாரு. ஆமாம் சார் கொஞ்சம் இருங்க சார், நாங்கள் ரெசல்யூஷன் எங்கள் போர்டு மீட்டிங் வைக்கிறோன்ட்டான். அப்புறம் போர்டு மீட்டிங் வச்சுட்டு இவர் என்னப்பா உடம்புலாம் பட்டையடிச்சிருக்காரு. அவரை பற்றி கேட்டாங்க. சார் சட்டை இல்லாமல் வாங்க பரவாயில்ல, உடம்புல பட்டையடிக்காமல் வாங்கன்னாரு. நான் இப்படி தான் ஏன் வருவேன், நான் முருக பக்தனியா, உடம்பு பூரா பட்டையடிக்க தான் ஏன் செய்யும் அப்படின்னாரு. கடைசி ரெசல்யூஷன் போட்டு இந்தியன் ஏர்லைன்ஸில் இவருக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்து சட்டை இல்லாமையே பிளேனில் பறக்க விட்டாங்க. எதுக்கு சொன்னேன்னா, அவ்வளோ பெரிய பக்தர், உடம்பு பூரா பட்டையாக அப்படிப்பார். அவர் எம்ஜிஆர் வந்த உடனே அறநிலையத்துறை அமைச்சராக இவர் தான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கூப்பிட விட்டு உங்களை மந்திரியாக்க போகிறேன் அறநிலையத்துறை. எம்ஜிஆர் எது கொடுத்தாரு, அவர் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கொடுக்கல, நம்மளை வச்சு படம் எடுத்தாருன்னு கொடுக்கல,
தெய்வ பக்தரியா, அறநிலைத்துறைக்கு ஒரு உண்மையான தெய்வ பக்தர் தான் வேணும் அப்படின்னு செல்வம் கொடுத்தாரு. அப்போ அந்த மந்திரி பதவி எனக்கு வேணான்ட்டார் அவர். என்னை நம்பி 63 பேர் இருக்காங்க, நான் மந்திரியாக வந்துட்டால் பணம் எடுக்க முடியாது, அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும், சாரின்ட்டு போயிட்டார். அப்புறம் எம்ஜிஆருடைய நல்ல என்னென்னா அப்படி ஆளை போடணும்னு. அது மாதிரி விஜய் பாருங்க, அவளுக்கு அவளுக்கு ப்ரொடியூசரை போட்டிருக்காருன்னா அவர் பக்தராக இருப்பார், கொள்ளையடிக்க மாட்டார், நல்ல மனுஷனாக இருப்பார். அதனால் ப்ரொடியூசர்லாம் பார்க்காதீங்க, சேர்வ மாதிரி கெட்டவங்களை போடுறாங்களான்னு பாருங்கள், எதிர்ப்பை தெரிவிங்க. மற்றபடி நீங்கள் கூக்குரல் கொடுக்குறதுல இதை பொறுத்தவரை எனக்கு ஆட்சேபனை இல்லை. இன்றைக்கி மறுவரை திட்டம், தொகுதி வரையறை திட்டம், தொகுதி வரையறை அதுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. வழக்கமாக அதிமுக பிஜேபி எல்லாம் எதிர்த்துருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்த்துருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கைன்னா இவங்க தேமுதிக ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணி அவன் ஒருத்தன் தான் கூட இருந்தாங்க. இப்போ அவங்களும் இந்த மாதிரி இதில் திமுகவுக்கு எதிராக போயிட்டாங்க. அப்படின்ட்டு இன்றைக்கி தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, நாளே கேள்விப்பா உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் மாநில அரசுன்னு இருப்பீங்க, தொகுதி இதுக்கு ஒரு தொகுதிக்கு வந்துக்கிட்டு ஒரு மாவட்டத்தை 2ஆக பிரிப்பீங்க, 3ஆக பிரிப்பீங்க, 4ஆக பிரிப்பீங்க. அவன் மத்திய அரசுன்னு இருக்கான், சுதந்திரம் ஆனதுலேருந்து அதே எம்பி, அவன் கூட்டுவான் குறைப்பான், அவன் இஷ்டம்ப்பா. தமிழ்நாடுக்கு பாதிக்குதா வரட்டும். இப்போ இருக்கிற 39 50 ஆக்குறானா 60 ஆக்குறானா பாரு, உனக்கு பாதிப்பு இருந்தால் எதிருங்க. இன்னும் மறுபறை அந்த வரையறை, இந்த தொகுதி மறுபு வரையறை வரவே இல்லை, அதுக்கு சட்டமும் கொண்டு வரல. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க என்னமோ சட்டம் கொண்டு வந்ததாகவும் மத்திய அரசாங்கத்து மேலே அந்த இதை கொண்டு வர்றதாகவும் நீங்கள் கொண்டு வர்றது எங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்க ஐடியா என்னென்னா 360 பேர் வேணும் தொகுதி மறுசீரமைப்பு இதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் திமுக சேர்ந்துச்சுன்னா போதும், மற்றபடி அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. திமுக சேர்ந்ததுன்னா அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. திமுககாரன் தான் சொல்கிறேன்ல, என் மேலே இருக்கிற இடி கேஸெல்லாம் எடுத்துரு, என் மேலே இருக்கிற சிபிஐ கேஸெல்லாம் எடுத்துரு, செந்தில் பாலாஜி எல்லாம் யோகியர்கள் எல்லா கேஸும் எடுத்துரு அப்படின்னு பெரும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க, நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லைன்னு கருணாநிதி மாடலில் பேசிட்டாங்க. அப்போ பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வருகிறது இல்லை. அதுக்குனால இப்போ இந்த டைமில் அவங்க எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போட்டாலும் திமுக அங்கே சட்ட இது பாராளுமன்றத்தில் வரும்போது ஆதரித்தாங்கனாலும் ஆதரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன்ப்பா, தமிழ்நாடு அரசியல்வாதிக்கு, தமிழ்நாடை பாதித்தால் எதிருங்கள், இன்னும் ஒன்றுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக அந்த நீட்டு மாதிரி போயிட்டு எதிர்க்காதீங்க அப்படிங்கிறது தான். விஜய் சம்மந்தப்பட்ட இந்த தீர்மானம் எங்களுடைய ஸ்டாண்டு இது தான். வரும்போது பாதிப்பு இருந்தால் மட்டுமே நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத விஜய்க்கு அரசாங்கத்துக்கும் அதனுடைய கூட்டணி அரசாங்கங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நம்முடைய செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, எம்ஜிஆருக்கு ஜேபிஆர் எப்படியோ அப்படி தான் நான் இந்த மரிய வில்சன் நிதி மந்திரி அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி விஜய்க்கு நான் எம்ஜிஆருக்கு ஜேபிஆர் எப்படி இருந்தாரோ அப்படி இருப்பேன். என்ன எம்ஜிஆருக்கு எப்படி ஜேபிஆர் இருக்காரோ, ஜேபிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாரோ அதேமாதிரி வில்சன் உங்களுக்கோசரம் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் மரிய வில்சனை பார்த்தா படித்த மாதிரி தெரியறாரு. எம்ஜிஆருக்கு ஜேபிஆர் என்னென்ன பண்ணாருங்கிறது தெரியணும்ல உங்களுக்கு. அது ஒரு பெரிய கதை, இன்ட்ரெஸ்டிங் கதை. எப்படின்னா, ஆர்டி சீதாபதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் ரவுடிகள்லாம் கையில் வச்சுருப்பார். இப்போ நம்ம சேகர்பாபு மாதிரி. சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் 100 பேர் வந்துடுவான் அவங்க தொகுதியில். அவர் ஒரு 100 அடியால் வச்சுருக்கார், ரூபா கொடுத்து மாதம் சம்பளம் கொடுத்துருவார். அவங்கள கூப்பிட்டுருவார். அதனால தான் உதயநிதியை பாத்ரூமில் போயிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு சேகர்பாபு. அந்த மாதிரி சேகர்பாபு எப்படியோ அதே மாதிரி இந்த ஆர்டி சீதாபதி அதுக்கு கருணாநிதி வச்சுருந்தார். என்னென்னு கேட்டால் ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. அப்போ எம்ஜிஆர் கட்சியை விட்டு வளர்க்கணுன்னு இந்த ஜேபிஆர் இந்த பக்கம் சேர்ந்தார், எம்ஜிஆர் பக்கம். எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு கேட்டார், எந்த ஊர் பாடினார், ராயபுரம்னார். ராயபுரம்னா அவர் சொன்னார், நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தேன். அப்படியா, எனக்கு ஒரு அடியாள் வேணும்ப்பா, ஏன்னா கருணாநிதி ஒரு அடியாள் வச்சுருக்காரு,
அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். அவரை கட்சியில் சேர்ந்து அடியால் ரெடி பண்ணுறதுக்கே ரெடி பண்ணார். ஆனால் ஜேபிஆர் என்ன பண்ணார், வருங்காலத்தில் ஒரு பெரிய கல்வியாளர் ஆகிட்டார். எம்ஜிஆர் இருக்கிறவரை ரவுடிக்காக சேர்க்கப்பட்டவர் பெரிய கல்வியாளரானார். முதல்ல சேர்ந்த உடனே கருணாநிதி ஆர்டி சேதாபதியை தூண்டி விட்டால் எம்ஜிஆர் ஜேபிஆர்கிட்ட கொண்டு போவார். அடியாம்பார், கள்ள ஓட்டு அவன் அடிக்கிறான் நீ அடினார். அந்த மாதிரி ஜேபிஆரை கையிலேயே வச்சுருந்தார். அப்போ கருணாநிதி ஆர்டி சீதாபதியை ஒரு தடவை எலெக்ஷனில் நிற்கும்போது, மாவட்ட செயலாளர் எலெக்ஷனில் நிற்கும்போது அவருக்கு எதிராக ஒருத்தர் நின்னார், முக்கியமானவர், இப்போ கூட இருக்கார். அப்போ அவர் முக்கியமான ஆள் கருணாநிதி என்ன சொன்னார், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஃபோன் நீங்கள் அடிங்க, நான் மாவட்ட செயலாளர் ஆகிடுவேன்னார். அந்த பக்கம் ஆர்டி சீதாபதி கருணாநிதிக்கு வலதுகை, தயாலம்மாவில் அண்ணின்னு கூப்பிடுவார், கிச்சனில் போய் எடுத்து சாப்பிடுவார். அவ்வளவு நெருக்கமான ஆள். கருணாநிதி பச்சை துரோகம் பண்ணி, இந்த எலெக்ஷனில் சீதாபதிக்கு போடாதீங்க, இந்த ஆளுக்கு போடுங்கன்ட்டார். கடைசி சீதாபதி தோற்று போனார். அப்படி இருந்தவர். ஆனால் கடைசி சீதாபதிக்கு கருணாநிதி கழுத்தறுத்தது அப்புறம் தான் தெரிஞ்ச ஒன்று அரசியல் விட்டே ஒதுங்கிட்டாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஜேபிஆர் எம்ஜிஆர் அடியாளாக வச்சு அப்புறம் கடைசி உங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே, என்னப்பா சொன்னோம், கோயிலெலாம் எனக்கு வேணாம்ப்பா. எம்ஜிஆர் சொன்னது படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த சோழிங்கநல்லூரில் 100கணக்கான ஏக்கரை கொடுத்தாரு. அதில் ஜேபிஆர் காலேஜு, சென்ட் ஜோசப் காலேஜ் எல்லாம் வச்சாங்க. வச்சு பெரிய கல்வியாளராகி நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறது, நல்ல விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் எம்ஜிஆர் மறைவுக்கு போய் ஆகிட்டார். அப்படி எம்ஜிஆருக்கு ஜேபிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இருக்கேன்னு மரியவல்சன் கேட்குறாரு. ஆனால் மரியவல்சனை பார்த்தா படித்த மாதிரி தெரிகிறாரு. ஜேபிஆர் செஞ்ச வேலையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம்லாம் ஆரம்பிப்பார். அதனால் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு நிதியமைச்சருங்கிற முறையில் விஜய்க்காக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் விஜய்க்கு நல்ல பேர் வருவதற்காகவும் நீங்கள் அதை செஞ்சாலே போதும். நீங்கள் ஜேபிஆர் ஆக முடியாது. ஜேபிஆரின் முழு கதையும் நான் சொல்லலை. எம்ஜிஆருக்கு அவர் என்னென்ன செய்தார், எம்ஜிஆர் இவருக்கு என்னென்ன செய்தார் அதெல்லாம் சொல்லலை. அதனால் நீங்கள் ஜேபிஆர் ஆக முடியாது. இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், நீங்கள் நல்லா படித்தவர், ஒரு காலேஜுக்கு உங்கள் சொந்த அந்த காலேஜை வச்சுருக்கீங்க. அதனால் ஆக்கப்பூர்வமான படிகளில் நீங்கள் ஒரு ஜேபிஆராக அவருக்கு விஜய்க்கு செய்து அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தா அதுவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை புதிய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.